இந்தியா சுதந்திரம் பெற்ற 77 ஆண்டுகளில் இதுவரையில் இந்தியாவை எந்தெந்த கட்சிகள் ஆட்சி செய்துள்ளது, யார் யார் பிரதமராக பதவி வகித்துள்ளார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜவஹர்லால் நேரு நாட்டின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார். அவர் 1947 ஆகஸ்ட் 15 முதல் 1964 மே 27 வரையில் 16 ஆண்டுகள் 286 நாட்கள் என 4 முறை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குல்ஜாரிலால் நந்தா 1964 மே 27 முதல் 1964 ஜூன் 9 வரையில் 13 நாட்களே பிரதமராக பதவி வகித்தார். இவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லால் பகதூர் சாஸ்திரி 1964 ஜூன் 9 முதல் 1966 ஜனவரி 11 வரை 1 வருடம் 216 நாட்கள் இந்தியாவின் மீண்டும் 1996 ஜனவரி 11 முதல் 24 வரையில் இரண்டாவது முறையாக மீண்டும் 13 நாட்கள் பிரதமராக பதவி வகித்தார். இவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நேருவின் மகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் இந்திரா காந்தியை 1966 ஜனவரி 24 முதல் 1977 ஜனவரி 24 வரையில் 11 வருடம் 56 நாட்கள் பிரதமராக பதவி வகித்தார். இந்தியாவின் முதலாக 1977ஆம் ஆண்டு மார்ச் 24இல் காங்கிரஸ் அல்லாத ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. அக்கட்சியைச் சேர்ந்த மொராஜி தேசாய் 1977 மார்ச் 24 முதல் 1979 ஜூலை 28 வரையில் 2 ஆண்டுகள் 126 நாட்கள் பிரதமராக பதவியில் இருந்தார். இவரை தொடர்ந்து மதசார்பற்ற ஜனதா கட்சி 1979 ஜூலை 28 முதல் 1980 ஜனவரி 14 வரை 170 நாட்கள் சரண் சிங் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். இவரை தொடர்ந்து மீண்டும் இந்திரா காந்தி 1980 ஜனவரி 14 முதல் 1984 அக்டோபர் 31ஆம் தேதி வரை 4 ஆண்டுகள் 291 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். இந்திரா காந்தியை தொடர்ந்து அவரது மகனும் நேருவின் பேரனுமான ராஜீவ் காந்தி 1984 அக்டோபர் 31 முதல் 1989 டிசம்பர் 2 வரையில் 5 ஆண்டுகள் 32 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். இவரை தொடர்ந்து ஜனதா கட்சியைச் சேர்ந்த PV சிங் 1989 டிசம்பர் 2 முதல் 1990 நவம்பர் 10 வரையில் 343 நாட்கள் பிரதமராக இருந்தார். இவரை தொடர்ந்து 1990 நவம்பர் 10 முதல் 1991 ஜூன் 21 வரை 223 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். இவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த PV நரசிம்மராவ் 1991 ஜூன் 21 முதல் 1996 மே மாதம் 16 வரை 4 வருடம் 330 நாட்கள் வரை பிரதமராக இருந்தார். அவரை தொடர்ந்து முதலாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் 1996 மே 16 முதல் ஜூன் 1 வரை 16 நாட்கள் பிரதமராக இருந்தார். அவரை தொடர்ந்து HV தேவகவுடா 1996 ஜூன் 1 முதல் 1997 மே 21 வரை
324 நாட்கள் பிரதமராக பதவி வகித்தார். பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து ஐக்கிய ஜனதா முன்னணி கட்சியைச் சேர்ந்த ஐ.கே. குஜரால் 1997 ஏப்ரல் 21 முதல் 1998 மார்ச் 19 வரை 332 நாட்கள் பிரதமராக பதவி வகித்தார். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் 1998 மார்ச் 19 முதல் 2004 மே மாதம் 22 வரையில் 6 ஆண்டுகள் 64 நாட்கள் பிரதமராக இருந்தார். அவரைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மன்மோகன் சிங் 2004 மே 22 முதல் 2014 மே 26 வரையில் 10 ஆண்டுகள் 4 நாட்கள் பிரதமராக பதவியில் இருந்தார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. 3 முறை குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். 2014 மே 26 முதல் தற்போது வரை 10 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்து வருகிறார். 2014, 2019 மற்றும் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற மாபெரும் சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி வெற்றிகரமாக அமைய ஜெம் டிவி வாழ்த்துகிறது.